வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அமித்ஷா அவர்கள் மீண்டும் ஒரு ஆங்கில பத்திரிகையை கூப்பிட்டு பேட்டி. அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் ஆட்சியில் நீங்கள் இடம் பெறுவீங்களா, மந்திரி சபை? ஆமாம், அப்புறம் இல்லாமல் எப்படி? அதிமுகவும் நாங்களும் சேர்ந்து பெருவெற்றி பெறுவோம். எடப்பாடிக்கிற பேரை சொல்லலை, எதையும் சொல்லலை. இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காப்புல. உடனே எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க, அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்னு அவருக்கு கடகடன்னு தப்பிச்சு போகிற மாதிரி எஸ் ஆகிட்டார். இப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார். இதுக்கு 4 கல் எடுத்து கூட பத்திரிக்கையாரங்க எரிஞ்சிடலாம் எடப்பாடியை ஒட்டு மொத்தமாக பொழப்ப போகணும், மொத்தமாக நாரடிச்சு இப்போயே ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கோ இல்லை வீட்டுக்கு அனுப்புறதுக்கோ பத்திரிகை நண்பர்கள் பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எப்படின்னா ஏற்கனவே நம்ம இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 1 வருஷத்துக்கு மேலே அண்டா அங்கே அடகுல இருக்கியா, சீட்டோட ஜெராக்ஸே எங்கள் கையில் இருக்குன்னு. அண்டா அடகு வச்சிட்டாங்க, சேட்டு திருப்பி தரமாட்டுறாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் அண்டாவை ஏலத்துக்கு விட்டுடலான்னு சொல்லி அதுக்கு யாருக்கு ஏலத்துக்கு கொடுக்கணுன்ற வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் நம்ம தான் பிரேக் பண்ணாது. செங்கோட்டையன் இன்னும் அது வரலன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. செங்கோட்டையன் சொன்னீங்க ஒன்றுமே இல்லைன்னு. வருவார், வெயிட் பண்ணுங்க. இந்த நாள் இருக்குது. பீச்சு குதிரை மாதிரி தான் அது. எங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்து தான் ஆகும். இன்னும் தேர்தலுக்கு 9-10 மாதம் இருக்குது. அண்டாவை ஏலம் விடும்போது மணி இடிக்கிறதுக்கு மணிகள் எல்லாமே எல்லாம் இது பண்ணி இதுக்கு இடையில எங்களை ஏன் நீங்கள் நினச்சி பார்க்கல, நாங்கள் சூரமொக்க அடிமையாக இருக்கோம்னு சொல்லி கோவையை சேர்ந்த தங்கமணி, வீரமணி, ரங்கமணி, வேலுமணி எல்லா மணிகளும் போய் இந்த மணி ஆக்குங்க, இந்த மணி ஆட்டுங்க, அந்த மணி ஆட்டுங்கன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். செங்கோட்டையன் நாங்கள் யங்ஸ்டரு, அவரோட வயசு கம்மி, எனக்குலாம் 60 தான் ஆகுது, அவருக்கு 75 ஆச்சு. எங்களை ஆக்குங்கன்னு சொல்லி எடப்பாடி கூடயே இருந்துக்கிட்டு தனியாக சீட்டு கொடுத்துட்டு வந்தார். ஒரு இப்படி சொல்லியிருப்பாங்க, எடப்பாடிக்கு ஜி வயசாயிருச்சு, நீங்கள் அமித்ஷா அவரோட 10 வயசு கம்மி, உங்களை மாதிரி தான் நானும் நம்ம 2 பேர் சேர்ந்து அடுத்த தலைமுறை, நீங்கள் நாங்கள் சிஎம்மாக இருக்கோம், நீங்கள் பிஎம்மாக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கலை போல் செங்கோட்டையன் தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில் இன்னொன்று என்னென்னா, எடப்பாடி ரொம்ப இறங்கி போனோடனே அமித்ஷா என்ன பண்ணிக்கார், சரி ரொம்ப இறங்கி போகிறாரு, அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்ற வேணாம், முன்னாடி எதுக்கு பஞ்சாயத்து, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை சீட்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எடப்பாடியார் துள்ளலாம் முடியாது. ஏன்னா மத்திய அரசு அப்பயும் நம்ம கையில் தான் இருக்கு. முதலமைச்சராக எடப்பாடி ஆயிட்டு சேட்டை பண்ணால் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சாயந்தரத்தில் போய் தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஆனால் நம்மளை மீறி ஜென்மத்துக்கு எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க பிளான் போட்டு வச்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில எடப்பாடி சும்மா இல்லாமல் இல்லை நான் தான் முதலமைச்சர், ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய அண்டாவை தூக்கிட்டு போயிட்டு அடகு தூக்கிட்டு போன ஜி என்றைக்குமே ஒரு வாரத்தை கூட எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லவே இல்லை. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி, இதைத்தான் ஆரம்பத்திலேருந்து எடப்பாடி அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி ஆட்சி, அதிமுக சேர்ந்த முதலமைச்சர், இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி தான் மாற்றி பேசுகிறாரு. கூட்டணி இல்லை, தலைகீழாக ஆனாலும் நாங்கள் போய் சேர மாட்டோம், பிஜேபிக்கு எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சேர்ந்தது யார்? எடப்பாடி தான். அப்போ எடப்பாடி தான் மாற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு. இப்போ இன்றைக்கி எடப்பாடிகிட்ட போய் மைக்க போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு? அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும், இந்த கூட்டணி ஆட்சி என்ற பேருக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இவர் சொல்லலாம், இவர் கட்சியில் இருக்கணும் முதல்ல. அதுதான் அவங்க செக் வச்சுருக்காங்க. 3 விதமாக செக் வச்சுருக்காங்க. நீ அடிமையாகவும் இருக்கணும், தலைவனாகவும் இருக்கக்கூடாது, எங்கள் தலைமையின் கீழே தான் இயங்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் தான் போயிட்டுருக்காங்க. பேருக்கு வேணால் இப்போ கட்சி அங்கீகரித்து வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்கட்டும், உங்களை கை வைக்க மாட்டான். ஆனால் கிடையாது, ஓனர் நான் தான், நீ முடிவு பண்ணக்கூடாது, நீ எதுவும் சொல்லவும் கூடாது. இப்போ அன்றைக்கி அந்த ஐடிசியில் கையெழுத்து போட்டதுங்கிறது அண்டாவை அடகு வச்ச ரசீது தானே. ரசீதோட வட்டி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அண்டாவை மீட்கவே முடியாது எங்களால். அண்டா அங்கே குஜராத்தில் இருக்குது, அதை நெளிச்சு இடைக்கி போட்டாங்க. ரிசிப்டை மட்டும் வர வச்சுக்கிட்டே இருக்காங்க, வட்டியை வாங்கி திருப்பலான்னு காசு கொண்டு போனால் இப்போ வர முடியாது, 1 வாரம் கழிச்சு வாங்குறாங்க. இப்போ புது ரூல்ஸ் நிர்மலா சீதாராமன் போட்டிருக்காங்க, வச்ச நகையை மொத்தமாக கட்டி தான் மீட்கணுங்கிற மாதிரிலாம் ரூல்ஸை மாற்றும் போது அப்போ அண்டாவுக்கு அதே ரூல்ஸ் தான். அது அந்த அண்டாவை திருப்ப முடியாது. அதிமுக அண்டாவை திருப்புறது ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா ஒன்று மேலே பிஜேபி ஆட்சி போகணும், அப்போ தான் அதிமுக உயிரோடு இருக்கும். பிஜேபி ஆட்சி இருக்கிற வரைக்கும் அதிமுக முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்க ஆட்டையை வேகமாக முடிக்கணும்னு பார்க்குறேன். 2026 அதிமுகவை முடிச்சிடணும். அப்புறம் 2026 அப்புறம் எப்போ வருது எலெக்ஷனு? 2031.
அங்கே சிஎம்க்கு 31 பேர். 31க்குள்ளே ஜெயலலிதா சமாதி பக்கத்தில் அதிமுகன்னு 2 இலையை போட்டு புதைச்சி முடிச்சிடணும். சமாதிக்கு வெளியவே அவங்க ஒரு 2 இலையை வச்சுருந்தாங்க. இப்போ இலையை மேலே இருக்க இலையத்துக்கு உள்ளே போட்டு புதைக்கணுன்றது தான் அவங்களோட பிளான். அதன்படி தான் போயிட்டுருக்கு. எடப்பாடியார் தலைகீழ நின்னாலும் எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போ இந்த 4 நாளாக அவர் இந்த மாபெரும் சூறாவளி சுற்றுப்பயணம்லாம் போய் பேசுகிறாரு, நான் தான் முதலமைச்சருங்கிறாருங்கிறதுனால இன்றைக்கி அந்த பேட்டியை எழுதி கொடுத்தாங்களா? ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, எடப்பாடியார் முதல்ல என்ன பண்ணாருன்னா, நான் வந்து பிஜேபியோட சேர மாட்டேன்னார். அடித்த அடியில் தட்டையாக தகரமாக வளைச்சி விட்டாங்க. போட்டு பொழந்த போல இல்லை சேர்ந்துட்டு வந்தார். அதிமுகவை ஒழிக்க நாங்களாம் ஒன்று சேர்ந்துட்டு வந்தோம். அப்போயே என்ன பண்ணார் எடப்பாடினா, விட்டுருவாங்கன்னு நினச்சார். சரி, சேர்ந்துட்டா விட்டுருவாங்க, சேரலைன்றதுனால தான் நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க சேர்ந்தாலும் விட மாட்டாங்க, சேரலைனாலும் விட மாட்டாங்க. அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் எதுனா இடுகாடு தான். ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் ரெட்டலையை போட்டு புதைச்சி அந்த கட்சியை அதோட சமாதி ஆக்கிடணும். அதுதான் அவங்களோட நோக்கம். அது எடப்பாடியார் இன்னும் கீழே இறங்கி கயலில் விழுந்து கதறி கெஞ்சி, நான் முதலமைச்சர் இல்லை நீங்களே வச்சுக்குங்கன்னா கூட எடப்பாடியாரை சேலத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க. ஸோ இதுதான் அவர்களோட நோக்கம். 4 நாள் பேசின உடனே இன்றைக்கி அமித்ஷா என்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, என்னைக்கு இவங்க போய் அமித்ஷாட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த 15 வருஷத்தில் 11 வருஷத்தில் என்னைக்கு கொடுத்துருக்காரு, இப்போ எனக்கு பேட்டி கொடுத்துருக்காருன்னு என்ன அர்த்தம்? அவர்களை ஒழித்து கட்டுவது தான். போன எலெக்ஷனுக்கு தான் அந்த 2 பேர் ஆங்கரை வச்சுலாம் நம்ம ஆட்கள் போனாங்க. அது எலெக்ஷனுங்கிறதுக்காக எதேச்சா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, வந்து பெரிய அப்பா டாக்டர் வந்து என்னென்னா, உலகத்திலே 4 பேரோட டிஸ்கஸ் பண்ணுவார். 4 ரிப்போர்ட்டராக மாறி கேள்வி கேட்பாங்கன்னா பதில் சொல்லுவான்னு இவங்களே கேள்வி எழுதி கொடுத்து கேட்பாங்க. கதை வேறு, இது அமித்ஷா கதை வேறு. அமித்ஷா வந்து ஓப்பனாக இப்போ சொல்கிறாரு, எடப்பாடி காலி. அவ்வளோதான். எடப்பாடி இருக்க மாட்டோம். நம்ம இதை தான் சொல்லிகிட்டே இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. 1 வருஷம் 6 மாதம் 8 மாதம் மாதம் நம்ம இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எடப்பாடி இருக்க மாட்டார். 2026 எடப்பாடி கிடையாது, தலைமையில் நிற்காது. அப்படி தலைமையில் நின்னாலும் ஜெயிக்காது. அப்படி ஜெயித்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் இல்லை ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்றதான் படத்தோட கிளைமேக்ஸ். இதில் எடப்பாடியாரே இங்கே பேசும்போது ஒரு விஷயத்தை நேற்று குறிப்பிடுறாரு. 2021க்கு பிறகு திமுக அந்த மகளிருக்கு கொடுக்குற பணத்தை நிறுத்திடுவாங்க 26க்கு பிறகு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்படியே என்ன சொல்லுவார், 26ல் அவங்க ஜெயிச்சு வந்து நிறுத்துவாங்கன்னு ஒரு சொல்ல வராரான்னு அதில் ஒரு அர்த்தமும் வருதே. இது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, எடப்பாடியார் ஏதோ அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே கணக்கில் எழுதணும். வீட்டிலே அதை பற்றி கேட்க மாட்டாங்க. இவர் பேசுகிறது நம்ம ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? எடப்பாடியாருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. எடப்பாடியார் இருந்தார், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒரு 4 வருஷம் தேவகவுடா பிரதமராக இருந்த மாதிரி தான் எடப்பாடியார். அப்புறம் வந்து தேவகவுடா கொஞ்ச நாள் ஃப்ளூக்கில் ஒரு 6 மாதம் இருந்தார்ல, ஐக்கிய குஜரால், இந்த மாதிரி கணக்கில் தான் இருக்குமே தவிர ஜென்மத்துக்கு இவர்கள் திரும்ப வரவே முடியாது. இதுதான். நீங்கள் வாஜ்பாயே திருப்பி வர முடியலையே. கார்கில் நாயகன், இந்தியா ஷைனிங் அதெல்லாம் போட்டாங்க, ஒன்றுமே வர முடியல. இவருக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அந்த 4 வருஷம்தான். ஏதோ ஒரு சுக்கிர தசை அடித்தார், இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். இல்லைன்னா அவர் வந்து மாவட்டத்தில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி கூட அவருக்கு இல்லாத ஆள். அந்த அளவுக்கு விவரம் தெரியாத ஆள், எந்த இதுவுமே தெரியாது அவருக்கு. ஏதோ கேம் ஆடி அந்த நேரத்தில் சுக்கிரன் கொண்டு வந்து சுண்ணாம்பு அடிச்சு விட்டான், வந்து சிஎம்மாக இருந்துட்டார். இல்லை, இப்போ ஆங்கில தொலைக்காட்சிக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு அவர், நேஷனல் நியூஸ் ஆகிறதுக்காக. ஆங்கிலத்தில் கொடுக்க மாட்டார்ல, ஆங்கில தொலைக்காட்சி கொடுக்கலாம், உகாண்டா தொலைக்காட்சி கூட கொடுக்கலாம். இவர் பேசுகிற தமிழில் தானே பேசுகிறாரு, இவர் இங்கிலீஷ். அவங்க சப்டைட்டிலும் போடாமல் வேறு அதை ஒளிபரப்புறாங்க. அது சும்மா பேருக்கு. அவங்க அந்த பாயிண்ட், அதாவது எதுக்குன்னா, இதெல்லாம் அமித்ஷா ஆட்கள் அவங்க கோடி மீடியாவில், நீ போய் கேளு என்ன சொல்கிறாருன்னு பாருன்னு இவங்களை விட்டு கேட்க விடுறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு மேலேருந்து ஆப்படிக்கிறது. இதெல்லாம் அவர்களுடைய திட்டமிட்ட வேலை, சதி. அமித்ஷாட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, பாமக விஜய் போன்றவர்கள்லாம் உள்ளே கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னும்போது, என்டிஏ வெற்றி பெறணும், அதுக்காக பலரோடையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இப்போ விஜய்க்கான கடிவாளம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. விஜய் வந்து நெருக்கடி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ எடப்பாடி இல்லைன்னு சொல்லி எப்படி கடைசியில் கதற கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க கூட்டணியில். அந்த மாதிரி விஜய்கிட்ட வந்து இந்த தம்பி ஒருத்தர் சேர்த்து விட்ருக்காங்க. யார்? ஐஆர்எஸ். அவர்கிட்ட மூலமாக சொல்லுவாங்க, என்ன பேசினீங்களா, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா 4 இருக்குல்லன்னு. அமித்ஷா சொல்லிப்பார், உடனே வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கல்யாண வீட்லேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளை அந்த காலத்தில் இப்போ தானே லவ் அரேஞ்ச் மேரேஜ், குழந்தை பெற்றதுக்கப்புறம் தாலி கட்டுறாங்க. அப்போலாம் வந்து பழக விடுவாங்க, பேசி பழகி அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து போகணுன்னு பார்ப்பாங்க.
அந்த மாதிரி இருங்க. இப்போ தானே தம்பி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி, ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க, வருவார் இருங்க, எங்கே போகிறாரு அப்படின்ற ரேஞ்சில் வருவாங்க. எப்படியும் விஜய் இழுத்துருவாங்க. அந்த பழைய காருக்கு டேக்ஸ் கட்டாத கேஸ் ஒன்று இருக்கு பாருங்க, இருக்குது, அதை பிடிங்கன்னுவாங்க. இப்போ கடைசி திரிஷா வரைக்கும் வந்துடுவாங்க, வரைக்கும் வந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நேராக கோடி மீடியாவை விட்டு லண்டனுக்கு அனுப்பிடுறாங்க ஒய்ஃப்கிட்ட பேட்டி எடுக்கிறது. கோடி மீடியா அப்புறம் அங்கே இருக்குது, ஆர்டிவி ரிப்போர்ட்டர் இருக்கான் லண்டனில், அப்புறம் CNN இருக்கான், அவன் இருக்கான், கோடி மீடியா இன்னும் நிறையா இருக்குது, எல்லாமே அங்கே இருக்காங்க. டக்குன்னு என்ன உங்கள் வீட்டுக்காரை விட்டு ஏன் வளர்க்குனீங்கன்னு சொல்லி போட்டு உடச்சி பர்சனலாக புகுந்து அடித்து காலி பண்ணி எல்லா வேலையும் பண்ணுவாங்க விஜயை ஒழிச்சு கட்டுறது. அதனால் விஜய்க்கு அது இன்னும் அனுபவம் பத்தலை. இருந்தாலும் அந்த கூட உளவாளிகளை வச்சுருக்காங்கல்ல, மத்திய அரசில் வேலை பார்த்ததை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் கட்சியில் ஆரம்பிக்க விட்டுருக்காங்க. ஸ்ட்ராங்காக ரூட்டிங் பண்ணியிருக்காங்க. எப்படியும் விஜயை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோரோட விட பெரிய வியூக விற்பனரான ஆதவர்ஜுனா இருக்காரு. அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு மைக் மாட்டி விட்ட ஜானா ரேகசாமி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏதோ அவர் ராமதாஸ் வீட்டில் வச்சுருக்க மைக்கோட ஜானா ரேகசாமி வீட்டில் வச்சுருந்த வாங்கி வச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்புமணியோ முதலமைச்சரை தான் ஆக்கலை, வாங்கின காசுக்கு இந்த எதாவது மைக்கு வாங்கிட்டு வாங்க இருக்கும்போது சொல்லி ஜானா ரேகசாமி வாங்கி கொடுத்தாவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இல்லை இல்லை, இன்னொரு கோணமும் பேசப்படுது இல்லை. சமீபத்தில் லண்டன் போயிட்டு வந்த அரசியல்வாதின்னு பார்த்தா அரசியல் படிக்கிறதுக்காக போயிட்டு வந்தவர் அண்ணாமலை தான். அவர் கூட்டணி ஒருவேளை அந்த அண்ணாமலை அந்த கூட்டணி ஜியை பார்க்குற கூப்பிடும்போது கூட வச்சு விட்டுருந்துருக்கலாம்ன்ற ஒரு கதையும். ஐயாட்ட பெரியவர் காலில் உள்ள ஆசீர்வாதம் அடியில் ஒட்டி விட்டு அடியில் ஒட்ட வச்சிருந்தா, ஏன்னா அவர் வேட்டியிலே ஒட்ட வச்சுருப்பாங்க, டெய்லி துவச்சி போடுவார்ன்றதுனால தண்ணியில் போயிடும்ன்றது சேரில் ஒட்ட வச்சுருக்காங்க, டேபிளுக்கு அடியில். அதையும் அவர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் ஷார்ப்பாக இருந்திருக்காரு பாருங்க. அவர் பயங்கரமா ஏதோ தப்பு நடக்குது. நம்ம வீட்டில் பேசுகிறதெல்லாம் நம்ம மகனுக்கு எப்படி தெரியும், அங்கே உட்காந்துட்டு ஈசிஆர் ரோட்டில் உட்காந்துட்டு அப்படிங்கும்போது தான் தேடுங்கடான்ட்டுருக்காரு. சரத்குமார் படம் சூரியவம்சத்தில் வரும்ல, காரில் ஏறும்போது மறிக்கொழுந்து செண்டு வாசனை வந்ததுரா, நம்ம ஊரில் மறிக்கொழுந்து செண்டு போகிறவன் நீ ஒருத்தன் தான். அப்போவே எனக்கு அதான் அந்த மாதிரி தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. பையனுக்கு ஏதோ போதும். முந்தா நாள் கூட போயிருக்காப்புல அம்மாவை பார்க்க போகிறேன்னு. அப்பா இல்லாத நேரத்தில் இதுக்கு அம்மாவை பார்க்க போகணும், அவர் வெளியூர் போகிறான்னு தெரியுது. மைக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துடலாம்னா ஒரு வேலை இல்லை அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, வந்துடலான்னு கூட போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவில் அது உண்மைன்னு தெரில. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு அமித்ஷா அவர்கள் வர்றதா இருந்தது. ஆனால் மூணாவது ஏதாவது ஒரு கட்சியை கூப்பிட்டா தான் அது இமேஜ் படி பெரிய கூட்டணியாக வளருதுன்னு இருக்கும். ஆனால் இப்போ யாரும் வரலைங்கிறதுனால அவருடைய இது கேன்சல் ஆகிட்டு. ஆமாம், அவருக்கு வேற என்ன வேலை இருக்குது? ஒன்றும் பான்பராக் போடுறதுக்கு அங்கே வர போகிறாரு. ஏதாவது ஒரு 4 பேரை வச்சுருக்கேன், எவனா வந்தான்னா சரி கூட்டணியில் வரும் சேர்ந்துட்டான்னு சொல்லி சேர்த்து விடுறது தான் வருவாங்க. பட் அன்புமணி பாமக சண்டைனால அமித்ஷா வருகையே கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற இருக்கலாம். ஏன்னா ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காங்க, பெரியவங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க போல அன்புமணிகிட்ட. அப்பா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கூப்பிட்டுவாப்பா, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் கிடையாது கட்சியில். திரும்பி வந்துட்டாப்புல. இப்போ ராமதாஸ் அவர்கள் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனில் அன்புமணியை அங்கீகரிப்பாங்க. இல்லைன்னா கையெழுத்து வாங்கிட்டா அப்பாவை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் வந்துட்டாப்புல. ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிருக்காப்புல. இந்த மாதிரி கூட்டத்தினா கட்சிக்கு இந்த மாதிரி சம்மந்தமே கிடையாது. பசுமை தாயகம் தான் அவங்க பிரசிடென்ட்டு, அதுக்கும் அந்த அமைப்புக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரி. அதனால் திருப்பி இவங்க அப்பா போனால் மட்டும்தான் அங்கே கதை நடக்குமே தவிர மித்தபடி வேறு எந்த இதுலேயும் பாமக ராமதாஸ் ஐயா கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ எத்தனை வக்கீல் வச்சாலும் சரி, உச்சநீதிமன்ற வக்கீல் வச்சாலும் சரி, உயர்நீதிமன்ற வக்கீல் வச்சாலும் சரி, அது வேலைக்கே ஆகாது. இப்போ இன்னொரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமான பசுமாட்டை கையில் எடுத்திருக்கும் சீமான் அவர்கள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஆடு மாடு மாநாடுன்னு போடும்போது இல்லை சீமான் வந்து தனிப்பட்ட முறையில் நின்று ஓட்டை பிரிக்கிறேன்னா காசு வாங்கியிருக்கேன். அதனால் சீமான்லாம் எந்த கூட்டணிக்கு போக மாட்டாங்க, அவருக்கான ப்ராஜெக்ட் போக மாட்டாங்க. அவருக்கு கொடுத்துருக்க அஜெண்டா இது வேற. அவருக்கு கொடுத்துருக்க லாங் டேர்முக்கு வேற ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மாவு வாங்கிட்டு நீ போய் கல்யாணம் வீட்டு சொல்லுவாங்க, நீ அரிசி மாவு புளி உப்பு புளி மிளகாலாம் வாங்கிட்டு வந்துரு, நீ போய் சேருக்கு இதுக்கெல்லாம் சொல்லிடு. சாவிட்டில் கூட சொல்லுவாங்க, நீ போய் சங்கு சவண்டிக்கு நீ போய் சொல்லிடு, வேறு இதுக்கெல்லாம் நீ போய் சொல்ல அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் நீ சொல்லு பிரித்து விட்ருவாங்க. அந்த மாதிரி சீமானுக்கு ஏற்கனவே அவங்க பிரித்து விட்டாங்க. சங்கு சவண்டி மட்டும் நீ பார்த்துக்க தம்பி, வேறு எதுவும் பார்க்க வேணாம், ஃப்ரீசர் பாக்ஸில் நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம், வாங்கின காசுக்கு இதை மட்டும் வேலை பார்த்தா போதும்.
இதுக்கு பிறகு அமித்ஷா வர்றாருன்னா இங்கே ஏதாவது கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைந்தாதான் அப்படிங்கிறது தான் அவருடைய, ஏன்னா மாதம் வருவார்னு நயினார் சொல்லியிருக்காரே தவிர அடுத்த அட்டம் வேலை வேணும். சும்மா மாதம் வந்து என்ன பண்ணுறது? கட்சி வளர்க்குறதுக்கு வந்து சும்மா வந்து வளர்க்குறதுன்னா நாயா ரொட்டி போட்டு வளர்க்குறதுக்கு ஒரு அமித்ஷா ப்ரெட்டும் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போட்டு நாய் வளர்க்குறாருன்னு. கட்சியை வளர்க்குறதுக்கும் இது வளர்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவர் வந்து என்ன ஆக போகுது? 4 பேர் எவனையா 4 பேர் இங்கே கூட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. அன்புமணி ராமதாஸுமே கூட்டு போக முடியல. ஆடிட்டர்லாம் உள்ளே வந்தனால தான் அது நாசமாக போச்சு இதாச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்னத்தை அமித்ஷா வந்து என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண போகிறார். ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்றதும் இப்போ எடப்பாடி பாஜக வயசை எடுத்துட்டார். நீங்கள் எதுக்கு கோயில் பணத்தை எடுத்து உண்டியல் பணத்தில் கட்டுறீங்கன்ற அதுக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி அதுக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுத்தும் அது ஏற்றுக்கப்படலைங்கிற பாயிண்ட் இருக்குது. அதாவது பிஜேபிக்காரன் என்னங்க இந்துத்துவா பேசுகிறது, நான் அதை விட சூப்பராக பேசுகிறேன், அண்ணாமலையை நயினாரை விட நான் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், என்னை விட்டுருங்கிறது தான் அவருடைய சரண்டர்னு நம்ம நேற்று சொன்னார். இன்றைக்கி வந்து நீ என்னைக்கெல்லாம் முதலமைச்சர்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் நாங்கள் டயரை விட்டு நக்க விடுவோம் அப்படின்னு தான் அவர்களோடது. முதலமைச்சர் நீ என்ன தான் அடிமையாக இருந்தாலும் சரி, நீ ஓனர்னு சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்கிறத கேட்கணும், நாங்கள் என்ன பேச சொல்கிறோமோ அதை பேசும், இல்லைன்னா டோட்டலாக உள்ளே போயிடுவேன்றது தான் அவருக்கு அமித்ஷா கொடுத்துருக்கிற சமிக்கை. அதன்படி தான் அவர் செயல்படணும். அதாவது இதுக்கப்புறம் எடப்பாடி என்ன பேசினாலும் அங்கேருந்து ஒரு பேட்டி வரும்னு வரணும். எதிர்த்து பேசினா 2 டைம் பேட்டி வரும், 3ஆவது டைம் போட்டி வரும் அப்படின்ற மாதிரி தான். போட்டி வருவல் அங்கேருந்து அனுப்பிடுவாங்க, சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்துருங்க. இதுதான் அவரோட நிலைமை. எடப்பாடியாரோட அரசியல் முடிந்து விட்டது, அரசியல் வாழ்க்கையும் முடிந்து விட்டது. சும்மா படம் காட்டலாம் வர எலெக்ஷன் வரைக்கும். எடப்பாடியார் கேரவன், ஆமாம், அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, இந்த முதலமைச்சர் அதுன்றதெல்லாம் இதோட முடிவு வந்துருச்சு. பாப்போம் சார் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, தேர்தல் ஆணையம் என்னென்ன எப்போ பூந்து என்ன மாதிரி குட்டையை குழப்பதுங்கிறதெல்லாம் நம்ம போது பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு கருத்துகளுக்கு நன்றி சார்.